பூஜைக்கு குங்கும மஞ்சள் வச்சிருந்தேன். அது எங்க வச்சேன்னு தெரியல. அதான். அதெல்லாம் பூஜை ரூம்ல தானே இருக்கும். சரிங்க அத்தை. அப்புறம் அபி, நான் எதுக்கு வந்தேனோ அதை சொல்ல மறந்துட்டேன் பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி பெருக்கி போற ஃபங்க்ஷனுக்கு சொந்தக்காரங்களா வர ஆரம்பிச்சிருவாங்க. நீ அதுக்குள்ள பூஜை ரூம ரெடி பண்ணி வச்சிரு. நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். தாலி பெருக்கி போடுறதுக்கு அத்தை என்கிட்ட தாலிய கேட்டா நான் என்ன பண்றது? ஃபங்க்ஷன்ல என் கழுத்துல தாலி இல்லைன்னா சொந்தக்காரங்க முன்னாடி எங்க குடும்பத்துக்கே பெரிய அவமானம் ஆயிடுமே. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள எப்படியாவது தாலிய கண்டுபிடிச்சாகணும். நீ அசால்ட்டா இருந்திருப்ப, எங்கயாச்சும் மிஸ் ஆயிருக்கும். ஐயோ இல்ல இல்ல, நான் படுக்கும்போது பார்த்தேன். தாலி கழுத்துலதான் இருந்துச்சு. நான் அசால்ட்டால இல்லங்க. ஓ அப்படியா? என்ன லவ் பண்றேன்னு போய் சொல்லி ஏமாத்தனல, அதான் நான் கட்டின தாலிக்கே பொறுக்கல. அதுவா கலண்டு எங்கேயோ விழுந்துருச்சு. போ போய் தேடு போ. போயிருக்கோம். போ. ஸ்ரீஜா சிந்தாமணி வேலையாதான் இருக்கும். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில தாலி வரைக்கும் வந்துட்டாள். அந்த 2 குட்டி சாதாரண என்ன பண்ற பாருங்க. வேண்டாம் அண்ணன். இப்ப நீங்க போய் ஸ்ரீஜா கிட்ட இத பத்தி கேட்டா இந்த விஷயத்த பிரச்சனை பண்ணி இன்னும் பெருசாக்கதான் பாப்பாங்க. அதனால நமக்கு தாலி கிடைக்க போறது இல்ல. ஒருவேளை உண்மையாவே அவங்க எதுவும் பண்ணாம தாலி எங்கேயாச்சும் விழுந்திருந்தா? நீ சொல்றதும் சரிதான் தங்கச்சி. ஸ்ரீஜா கிட்ட போய் பிரச்சனை பண்றது திருடனே பதருக்குள்ள இல்லன்னு திருடனே சொல்ற மாதிரி. அதனால முதல்ல தாலி எங்க இருக்குன்னு முதல்ல வீடு ஃபுல்லா தேடி பாப்போம். கண்டிப்பா கிடைக்கும் தங்கச்சி. 2 பேரும் என்ன தேடிட்டு இருக்கீங்க? அத்தை சொல்லு, என்ன தேடிட்டு இருக்க? அது இல்ல அத்தை, அது வந்து அக்கா அது ஒண்ணு இல்லக்கா. என் வெள்ளி மோதிரம் ஒண்ணு இருந்துச்சுல, அது கீழே விழுந்துருச்சு. அதான் நானும் தங்கச்சி தேடிட்டு இருக்கோங்கா. உனக்கு ஒரு பொருளை கூட ஒழுங்கா வைக்க தெரியாதா? சீக்கிரம் தேடி எடு. நீ போய் ஃபங்க்ஷனுக்கான வேலையை பாருக்கா, நான் தேடி எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போக்கா, வந்துடுறோம். அண்ணா என்ன பண்றது? ஒண்ணு பதறப்படாத தங்கச்சி, நாம தேடி கண்டுபிடிச்சிடலாம். வந்த உடனே டிராமா ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தியா? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி சொல்ல இருக்கீங்க? அம்மா சடங்கு ஆரம்பிச்சிடலாம். மாங்கலத்தை எடுத்துன்னு வரையில சீக்கிரமா எடுத்துட்டு 2 மருமகளும் இங்க வாங்கோ. இந்தாங்க. எங்க மாப்பிள்ளைங்களுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். நாங்க கல்யாணத்தப்போ எதுவும் செய்ய முடியல, அதான் இப்போ செஞ்சிடலாம்னு. இதெல்லாம் எதுக்கு மாமா? ஆமா மாமா, உங்ககிட்ட நாங்க எதுவும் எதிர்பார்க்கல, நீங்களே வச்சுக்கோங்க. வரலட்சுமிய வேண்டான்னு சொல்லக்கூடாது. எங்க பாசத்துக்காக நீங்க 2 பேரும் வாங்கிக்கணும். அத்தை மாமா ஆசையா கொடுக்கறாங்கல்ல, வாங்கிக்கோங்கடா. ஓகேமா. இந்தாங்க மாப்பிள்ள. சமந்தி எங்க மாப்பிள்ள தான். எங்க மாப்பிள்ளைக்கு நாங்க பண்ற முறை இது, தடுத்துறாதீங்க சம்பந்தி. சரியா சொன்னீங்க மாமா. நான் என்னைக்கும் உங்க மாப்பிள்ள தான். நீங்க மோதிரம் போட்டு விடுங்க மாமா. மாப்பிள்ள சர்வாபிஷசித்திரஸ்து.
அவன் விருந்து கூப்பிட்டாலும் 2 நாள் முன்னாடியே கிளம்பிடுவானுங்க. நம்ம மாப்பிள்ளையும் இருக்கானுங்க, ச்சே போக மாட்டேங்கிறானுங்களே. என்னடா புலம்பிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மாமா, விருந்துக்கு போங்கடா. ஒண்ணு இல்ல மாமா. சரி மேல போய் பந்தில. மாமா உங்களுக்காச்சும் என்ன போய் சாப்பிடுன்னு சொல்லணும்னு தோணுச்சே. கிரேட் மாமா. உன்னை சாப்பிட சொல்லலடா. அப்புறம் மேல பந்தில எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த இலையெல்லாம் எடுத்து போட்டு புது இலை எடுத்து போட்டு நாங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து சாப்பிடுறோம். என்ன எச்சலைய வேற? ஓகே எடுத்துறேன். போடா போடா. எடுத்துறேன். அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் மாலையில தாலியை வச்சு உன் கழுத்துல போட்டேன். மத்தபடி எந்த ரீசனும் கிடையாது. உன் மேல எனக்கு எந்த பாசமும் கிடையாது. நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க மேல எப்படி பாசம் வரும்? என்ன நான் சொல்றது சரிதானே? இருந்து தாலியை நான் தானே கழட்டினேன். அந்த தாலி வேற யார் கையிலும் கிடைக்க கூடாதுன்னு தூக்கி வீசணுமே. வீட்டுக்கு வெளியே தூக்கி வீசின தாலி எப்படி அபி கழுத்துக்கு வந்துச்சு? ஒண்ணும் புரியலையே. தாலி அபி கழுத்துக்கு வர வாய்ப்பே இல்லையே. எப்படி வந்துச்சு? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில அபி கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டுற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல. இருங்கடி, உங்களுக்கு இருக்கு. யார் அடிச்சது? அம்மா ஏன் கண்ணமா தாங்காதுமா. ஏண்டி என்ன அரைஞ்சேன்னு கேட்காமலே இருந்திருக்கலாம் போல இருக்கு. ஒரு அறைக்கு கேட்க போய் 1000 அரை வாங்கிட்டேன். கண்ணு வேற பப்பாளி பழம் மாதிரி பழுத்துருச்சு. ஸ்ரீஜா, சத்தியமா சொல்றேன், நான் உன்ன முதல்ல அறையிலடி. நானும் உன்னை சத்தியமா முதல்ல அறையிலமா. நீயும் என்ன அறையில, நானும் உன்ன அறையில. அப்ப யார்தான் நம்ம 2 பேரையும் அரைஞ்சிருப்பா? தெரியலையம்மா. உன்கிட்ட மார்னிங் தானே சொல்லிட்டு வந்தேன் எனக்காக எதுவுமே பண்ண வேண்டான்னு. நான் சொல்லி முழுசா 4 hours கூட ஆகல. அதுக்குள்ள சாப்பாடு தூக்கிட்டு வந்து ஆபீஸ்ல நிக்கிற. அப்படி நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் இவ்வளவு சொல்றேன், கொஞ்சம் கூட காதுல வாங்காம சாப்பாடு வச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? நீ என்ன வேணாலும் என்ன சொல்லி திட்டு, அத பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையுமே இல்ல. நீ என் மேல இருக்கிற கோவத்துல வெளியே போய் சாப்பிட்டு உன் உடம்ப கெடுத்துக்கிற. அதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அதனாலதான் நானே இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். இனிமேலும் எடுத்துட்டு வருவேன். வாங்கிக்கிறேன். ரொம்ப பண்ணாத, உன் பணத்தை நான் கொடுத்துறேன். என்னாச்சு? ஷர்ட் கிழிஞ்சிருச்சு. உன்னை பார்த்தாலே டென்ஷன் தான், எதுவுமே விளங்காது. மாமா கொஞ்சம் என் கேபினுக்கு வரியா? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. போன்னு சொல்றேன், கண்ணு முன்னாடி நிக்காத. என்னாச்சு? என்ன மாப்ள? ஷர்ட் கிழிஞ்சிருச்சு மாமா. எப்படி? இவ பண்ற டென்ஷனாலதான். பர்ஸ் கீழே வந்துருச்சு, குனிஞ்சு எடுத்தேன், ஆணில மாட்டி கிழிஞ்சிருச்சு. மாப்ள ஒரு சின்ன ஐடியா. நம்ம கம்பெனில தான் மெட்டீரியல் எல்லாம் இருக்குல்ல. தங்கச்சி நல்ல டெய்லர் தானே. சட்டையை கழட்டி கொடுத்தனா 2 நிமிஷத்துல தங்கச்சி தச்சு ரெடி பண்ணி கொடுத்துருமாப்ல. மாமா ரொம்ப விருப்பத்திட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீ போய் சாப்பிட வாங்கிட்டு வா போ. மீட்டிங் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ போ. மாப்ள புரியாம பேசுற நீ. தங்கச்சி மேல இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல மாப்ள. இப்போ நீ டைமுக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுதான் முக்கியம். சொல்றது கேளு, முதல்ல நீ சட்டையை கழட்டி கொடு. நீங்க உனக்கும் பாஸுக்கும் என்ன சிச்சுவேஷன்ல மேரேஜ் நடந்துச்சு? பாஸ் ஏன் உன் மேல இவ்ளோ கோவமா இருக்காரு? நீ குடுக்கற சாப்பாட்டை ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாரு? இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை அவர் வீட்ல இருந்தே அடிச்சு விரட்ட போறாருங்கிற வரைக்கும் ஆல் டீடைல்ஸ்
ஐ நோ. இன்னும் கொஞ்ச நாள்ல அணைய போற விளக்கு. அதுக்கு எதுக்கு வேஸ்டா மரியாதைலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா? உனக்கு நான் மரியாதை கொடுத்து பேசல. என்ன பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டெய்லர். ஐ நோ. இன்னும் கொஞ்ச நாள்ல அணைய போற விளக்கு. அதுக்கு எதுக்கு வேஸ்டா மரியாதைலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா? உனக்கு நான் மரியாதை கொடுத்து பேசல. என்ன பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டெய்லர். வேவு பார்க்க வந்திருக்கவன் எனக்கு தெரிஞ்ச உடனே உன்னை இந்த ஆபீஸை விட்டு அடிச்சு விரட்டி இருக்கணும். தப்பிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி. அதுக்குள்ள உன்னால என்னெல்லாம் ஆட முடியுமோ ஆடி முடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் இந்த டெய்லர் இந்த ஆபீஸ்க்கு வருவா. ஆபீஸ் பொறுப்பையும் ஏத்துப்பா. நான் ஆபீஸ் பொறுப்பை ஏத்த உடனே பண்ற மொத வேலை என்னன்னு தெரியுமா? உன்னை கழுத்தை புடிச்சு இந்த ஆபீஸ விட்டு விரட்டுறதுதான். அதுக்கு ரெடியா இருந்துக்க. என்னாச்சு? பல்வலி. பல்லுவலியா? பல்வலினா ஏதாவது ஒரு பக்கம் தானே வீங்கி இருக்கணும். ஆனா 2 பக்கம் வீங்கி இருக்க. ரெட்ட பல்வலி. ஓ, ரெட்ட பல்வலியா? ரெட்ட தலைவலி கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, அது மாதிரி இது ரெட்ட பல்வலி போல. இல்லையே, இத பார்த்தா பல்வலி மாதிரி தெரியலையே. யாரோ பலாருன்னு விட்ட மாதிரிலாம் இருக்கு. தங்கச்சி வெளுத்து வாங்கிருச்சா? சலோ மாயா, சொல்லிட்டு போமா. தங்கச்சி நம்ம சாதாரணமா நினைச்சிட்டோம். ஆனா செலவே இல்லாம 2 பல்ல புடிங்கி விட்டுருக்கா. கீப் இட் அப். கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் தங்கச்சி டிசைன் ஓகே பண்ணிருக்காங்க. தங்கச்சியோட டிசைனாலதான் ஆர்டர் கிடைச்சிருக்குன்ற சந்தோஷமான மேட்டரை தங்கச்சி கிட்ட சொல்லான்னு பார்த்தா அதுக்குள்ள தங்கச்சி வீட்டுக்கு போயிடுச்சு. ஆமா, நீ ரொம்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. தயவு செஞ்சு சும்மா இருக்கியா? நீ எதுக்கு நந்தி மாதிரி முன்னாடி நின்னுட்டு இருக்க? வழிய விடு. யூஸ்லெஸ். தங்கச்சியோட அருமை உனக்கு கூடிய சீக்கிரத்துல புரியுமாப்ல. கூடிய சீக்கிரத்துல புரிஞ்சு பொண்ணு தான் முக்கியமா கேக் எடுத்து சாப்பிடணும். கேக்கெல்லாம் வேணா போட. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எடுத்துக்கோ. நீயும் ஸ்ரீஜாவும் கேக் எடுக்கலன்னா உங்களுக்கு அபி மேல பொறாம. அதனாலதான் கேக் எடுக்க மாட்டீங்கன்னு பாக்குறவங்க உங்களை தப்பா நினைப்பாங்க. பரவாயில்லையா? எடுத்துக்கோ. உனக்கு தான் ஓசி கேக்னா பிடிக்குமே. இந்த ஸ்ரீஜா வாங்கிக்கோ. எடுத்துக்கோமா. மாப்பிள்ளைங்களா கேக் எடுத்துக்கங்க. சந்தோஷமா எடுத்துக்க. சந்தோஷ் மாப்பிள்ள, நீ எடுத்துக்க மாப்பிள்ள. ஒரு ஆர்டர் கிடைச்சதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறான். சீன், நீ இப்படிதான் சொல்லுவேன்னு தெரியும். ஆனா ஃபேக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. இது இப்படிதான் நடக்கணும்னு காட் ரைட்டிங் அவர் ஹெட். சோ அதை எவன் இல்ல எவ தடுத்தாலும் நடக்கும். அபி, அத்தை, சிந்தாமணி சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காதமா. ஐயோ அத்தை, அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்கல. சஞ்சீவ், சம்பந்தி வீட்ல நாளைக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்கல்ல, 2 பேர் போயிட்டு வந்துருங்கப்பா. சரிம்மா. உன்னை அடிக்கடி பார்க்க வேண்டியதா இருக்கும். நீ பண்ணதுல என் ஞாபகத்துக்கு வரும். என் நிம்மதியும் போயிடும். உங்க பேர் தயவு செஞ்சு நீ ஆபீஸ்க்கு வந்து நிம்மதி கெடுத்துறாத.
சரி விடு, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் காலம் அதை சரி பண்ணு நம்புவோம். காலையில மாப்பிளைய கூப்பிட்டுட்டு விருந்துக்கு போமா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். கவலைப்படாம போமா. போய் தூங்குமா. சரிண்ணே. எதை புடுங்குறதுனே தெரியலையே. அச்சோ பெட்ரோல் மாட்டா. எல்லாத்தையும் மாட்டி வச்சிருக்கானுங்க. சக்சஸ். இனி காரு ஓடாது. கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் பிறந்தது இன்று, யாவும் நடப்பது நன்று. நீ என்ன பண்ற? இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போ. அதான் உனக்கு மாமியார் வீடு. நான் வந்து உன்னை பாக்கிறேன். வர வர இந்த காளி குரங்கு பையன் ரொம்ப ஓவரா பண்றான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் மாலை ஒட்ட நறுக்கணும். அம்மா நாங்க வரோமா? சரி. அத்தை, மோட்டார் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்திட்டேன். கார்டன்ல எல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சு ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டேன். சாமிக்கும் பூஜை பண்ணிட்டேன். அப்புறம் டேபிள்ல உங்க மாத்திரை எடுத்து வச்சிருக்கேன். அதனால நீங்க எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். வேலைக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் நைட்டு வந்து மீதி வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். சென், அதெல்லாம் மாமியார் வீட்டுல இருக்கிற மருமகளுக்கு தான் தெரியும். நீ தான் விருந்துக்கு வந்து இங்கேயே செட்டில் ஆயிட்டியே. உனக்கெல்லாம் பொறுப்புக்கு அர்த்தம் கூட தெரியாது. டேய், யாருக்குடா பொறுப்பு இல்ல? அபி பண்றதை விட சூப்பரா எல்லா வேலையும் பார்த்து பொறுப்பா இந்த வீட்டை பாத்துக்க முடியும் என்னால. அப்படியா? சரி, இந்த ஃபேனுக்கு சுவிட்ச் எங்க இருக்குன்னு சொல்லு பாப்போம். அது வந்து சுவிட்ச் போர்ட்ல இருக்கும். சுவிட்ச் போர்ட்ல தான் இருக்கும். அது எத்தனாவது வரிசையில இருக்குன்னு தெரியுமா உனக்கு? நீ நினைவு தெரிஞ்சதுல இருந்து இந்த வீட்டுல தானே சுத்திட்டு இருக்க. ஒரு சுவிட்ச் எங்க இருக்குன்னு கூட தெரியல உனக்கு. நீ இந்த வீட்டை பொறுப்பா பாத்துக்கியா? டேய், எதுக்கு நீ இடிச்சிட்டே வர? சும்மா வர மாட்டேன். இடிக்காம வர மாட்டியா? இல்ல, எனக்கு இதுல பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அதான். பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? இல்ல பிடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ, உங்க வீட்டுக்கு போற வரைக்கும் என் மேல விழாம உட்காரு. இல்லனா அவ்வளவுதான் உனக்கு. சஞ்சீவ், என்ன? ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன ரெக்வெஸ்ட்? நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்பா அம்மாக்கு தெரிய வேண்டாம். அவங்க முன்னாடி என் மேல கொஞ்சம் அன்பா இருக்கிற மாதிரி காட்டிக்கோ. எங்க பாரு, இதெல்லாம் நீ சொல்லாமலே எனக்கு தெரியும். எனக்கு உன் மேல மட்டும்தான் கோபம். உங்க அப்பா அம்மா மேல இல்ல. அவங்க என் டெய்லரோட அப்பா அம்மா. அவங்க மேல எனக்கு அக்கறை இருக்கு. அவங்க வருத்தப்படுற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். வா. வெளுத்துருவாங்க. அப்புறம் எங்க இருந்து நீங்க லவ் பண்ணுவீங்க? அப்புறம் எப்படி மாமா அத்தைய லவ் பண்ணீங்க? நான் அப்போ இபியில சேர்ந்த புதுசு. ஒரு நாள் எங்க அப்பா போடா சீக்கிரமா போய் பால் வாங்கிட்டு வரான்னு என்ன அனுப்பிச்சாரு. அப்போ காலையில ஒரு 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன, அப்போ திடீர்னு பார்த்தா உங்க அத்தை வந்து தெருவுல கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் சாதாரணமா நான் வந்து பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். அன்னைக்கு ஏதோ எதாச்சியா பார்த்தேன். அது கை ஆட்டோமேட்டிக்கா பெல்
டேய் நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். இப்படியா அப்படியா இப்படியா அப்படியே சுத்திட்டு இருக்க. யாரா நீ? எந்த ஏரியாடா நீ? இங்கதான் இருக்கேன். இங்கதான் இருக்கியா? டேய் இனிமே இந்த ஏரியால நான் உன்னை பார்த்தா கைய கால உடைச்சிருவேன். போடா போடா. இந்த காலத்து வயசு பசங்களுக்கு இதே வேலையா போச்சு. அந்த ஆள் போறத பார்த்தேன், அவளை பார்த்தேன், சிரிச்சா இன்னொரு ஃபிளைங் கிஸ் கொடுத்தேன். டேய் என்ன நீ போல நீ பார்த்துட்டான், ஓடிட்டேன். எவ்வளவு நாள் ஆயிடுச்சு தெரியுமா? அத்தை, நமக்கு கிடைச்ச வரமே மறதிதான். நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா மனுஷன் பைத்தியமே ஆயிடுவான். அதனால பழசெல்லாம் மறந்துடுங்க. ஆனா நீ இன்னும் மறக்கலையே சஞ்சீவ். ஆனா ஒரு விஷயம் அத்தை, சில வார்த்தைகளையும் விஷயத்தையும் மறந்துட்டா நம்மலாம் மனுஷனே இல்ல. ஐயோ மணி 1 போகுது. அவருக்கு பேசுறதுக்கு ஆள் கிடைச்சா பேசிக்கிட்டே இருப்பாரு. வாங்க மாப்பிள, வாமா. வாங்க வாங்க மாப்பிள்ள. ஆமா வாங்க மாமா, ஒன்னா சாப்பிடலாம். இருக்கட்டும் மாப்பிள்ள, நீங்க தான் மாப்பிள்ள முதல்ல சாப்பிடணும். நானும் தேவன் அப்புறமா சாப்பிடுவோம். உங்களுக்கு தான் விருந்து. ஆமா சாப்பிடுங்க. நல்லா இருக்கா மாப்பிள? சூப்பரா இருக்கு அத்தை. சாப்பிடுமா. சஞ்சீவ் ப்ளீஸ். பணம் கொடுத்தா என்ன வேணா பேசுவியா? அவ்வளவுதான் உனக்கு. அபி இன்னொரு தடவை மாமா பத்தி தப்பா பேசுன, பேசுறதுக்கு வாய் இருக்காது. கந்தசாமி கொடுத்த பணத்தை கேட்டா ஆள் வச்சு அடிக்கிறியா? ஏய் மாமா உனக்கு எவ்வளவு பணம் தரணும்? வட்டியோட சேர்த்து 28,000. இந்தா, இனிமேல் இந்த பக்கமே பார்க்க கூடாது. ஒழுங்கா போயிடு. பணத்தை கொடுத்தாச்சுல்ல, இனிமே ஏன் வர போறோம்? மகன் கிட்ட காசு வாங்கினா எந்த தப்புமே இல்ல. அபி போலாம். போயிட்டு வரேன் மாமா. நான் போயிட்டு வரேம்மா. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. என்னங்க தெய்வானே, ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்கோமா நாம. அதான் இப்படி ஒரு மாப்பிள்ளை நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சஞ்சீவ். ஐயோ போச்சு, இடிச்சதுக்காக திட்ட போறோம். சாரி சஞ்சீவ், நான் தள்ளிதான் உட்கார்ந்து இருந்தேன். அப்படி இருந்து உன் மேல தெரியாம இடிச்சிட்டேன். இப்ப நம்ம வீட்டுக்கு தானே போறோம், நீ போ, நான் நடந்து வந்துடுறேன். அத்தையன் தனியா வரேன்னு கேட்டா நான் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அபி